இன்னைக்கு வந்து இவங்க வந்து பேர் இந்து. இவங்க இன்னைக்கு ஃபஸ்ட்டு டே கிளாஸ் வந்து நம்மகிட்ட ஜாயின் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு டே கிளாஸ் நம்ம உங்களுக்கு எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாண்டு போடுற கிளாஸ் வந்து கொடுக்குறோம். ஸ்டாண்டு போடுங்க, எடுங்க. ஸ்டாண்டு எடுங்க. ஸ்டாண்டு போடுங்க. அதாவது எப்படி சொல்லியிருக்கேன், போடுறப்ப குதிங்காலில் போடணும், எடுக்கிறப்ப போடுங்க. நல்லா இழுத்து அந்த டொப்புன்னு அந்த சவுண்டு கேட்கணும். நிமிருங்க, ஸ்டாண்டை எடுங்க. நல்லா இப்போ சீட்டில் ஏறி உட்காருங்க. நல்லா பேலன்ஸ் பண்ணி உட்காருங்க. நல்லா பின்னாடி தள்ளி உட்காருங்க. நல்லா பின்னாடி தள்ளிக்கோங்க. டைட்டாக பிடிக்காதீங்க, லூஸாக பிடிங்க. உடம்ப லூஸாக பிடிங்க. எப்பயுமே பிரேக்கில் 4 விரல் வைங்க. இப்போ இண்டிகேட்டர் எது, ஹாரன் எது, எப்படி சொல்லி கொடுத்துருக்கோம்? எது இண்டிகேட்டர்? எப்படி லெஃப்ட் இண்டிகேட்டர் எது? ரைட் எது? நடுவில் வச்சு ப்ரெஸ் பண்ணால் ஹாரன் எது? ரைட் எது? லைட் சுவிட்ச். இதை ஆன் பண்ணி அதை வந்து லைட் சுவிட்ச் வந்து நம்ம வந்து சொல்லணும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது என்னது? செல்ஃப் ஸ்டார்ட். இது வந்து சாவியை ஆன் பண்ணி செல்ஃப் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இது என்ன சொல்லி கொடுத்துருக்கோம்? ஆக்சிலேட்டர் வந்து எப்படி கொடுத்தா கூடும், எப்படி கொடுத்தா குறையும். கொடுத்தா குறையும். இந்த அளவுக்கு ஃபோர்ஸாக ப்ரெஷ் பண்ணக்கூடாது. இந்த மெதுவாக தான் வந்து ஃபாலோ பண்ணணும். லைட்டாக இந்த அளவு பிடிச்சி தான் ஆக்சிலேட்டர் கொடுக்கணும். அது பேர் வந்து மூவிங் பாயிண்ட். அதை பிடிச்சி தான் கொடுக்கணும். இந்த பக்கம் கொடுத்தீங்கன்னா குறையும், இந்த பக்கம் கொடுத்தீங்கன்னா கூடும். எப்பயுமே பிரேக் வந்து அந்த பிரேக்கை தான் பிடிக்கணும். அதாவது இந்த பிரேக் பிடிக்காத பட்சத்தில் நம்ம 2 பிரேக்கை வேணால் பிடிச்சிக்கலாம். ஓகேவா? அப்போ வந்து அந்த பிரேக்கை தான் பிடிக்கணும். அதில் எப்பயுமே 4 விரல் இருக்கணும். ஆக்சிலேட்டர் பக்கம் பிரேக்கை வந்து பிடிக்கக்கூடாது. அப்போ இதை நீங்கள் வந்து பிடிச்சிங்கன்னா உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து இங்கே வராது, பிரேக்குக்கு தான் வரும். அப்போ இந்த பிரேக் எப்பயுமே நம்ம வந்து பிடிக்கக்கூடாது. அந்த பிரேக்கை மட்டும்தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ வந்து சைடு மிரர் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி மிரரை வந்து வச்சுக்கணும். இது வந்து ஸ்பீடாக இருக்குது. இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூல் கேஜி வந்து எப்படின்னா, பெட்ரோல் போடுறது வந்து இந்த அளவுக்கு வந்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து பெட்ரோல் போட்டுடணும். இந்த அளவுக்கு வந்துட்டால் பெட்ரோல் போட்டுடணும். இது வந்து டேங்க் வந்து ஃபுல்லு. எப்பயுமே நீங்கள் வந்து இந்த அளவுக்கு இருக்கையிலே பெட்ரோல் வந்து போட்டுடணும். ஓகேவா? பெட்ரோல் போட்டணும். இதுக்கு மேலே இருந்தால் பெட்ரோலை வந்து நீங்கள் வந்து குறைய ஆரம்பிக்குதுன்னா பெட்ரோல் போட்டுருங்க. எப்பயுமே பிக்னஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிச்சுன்னா பெட்ரோல் வந்து போட்டுரும். எப்பயுமே இந்த மீட்ரு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிலோமீட்டர் வந்து நீங்கள் ஓட்ட ஸ்பீடா மீட்டர் வந்து காட்டும். அது வந்து நீங்கள் வந்து 20, 30க்கு மேலே எப்பயுமே வந்து பிகினர்ஸ் வந்து ஓட்டக்கூடாது. இது வந்து சாவியை ஆன் பண்ணிங்கன்னா இது வந்து செல்ஃப் ஸ்டார்ட்டு. பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பிரேக்கை பிடிச்சி தான் எப்பயுமே பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். பிரேக்கை பிடிச்சி அழுத்தம் கொடுக்கணும். அழுத்தம் கொடுத்தீங்கன்னா வண்டி வந்து ஸ்டார்ட் ஆயிடும். நல்லா ஆன் பண்ணுங்க. ஸ்டார்ட் ஆயிடும். இப்போயே கொடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நாள் வந்து நம்ம வந்து பேலன்ஸ் தான் கற்றுக்கணும். அப்போ இறங்கி பேலன்ஸ் கற்றுக்குங்க. உருட்டுங்க, புஷ் பண்ணுங்கள். நல்லா புஷ் பண்ணுங்கள். நல்லா இங்கிட்டு டர்ன் பண்ணுங்க. இது நேராக பாருங்கள், தூரமாக பாருங்கள். நேராக பார்க்கணும், தூரமாக பார்க்கணும். ஓகே, நேராக மெதுவாக பண்ணுங்கள். ரொம்ப ஸ்பீடாக பண்ணாதீங்க. மெதுவாக. ஓகே, இந்த மாதிரி தான் பண்ணணும். ஃபஸ்ட் டே கிளாஸில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஸ்டாண்டு போட்டோம், இது பண்ணணும். இது அடுத்து வந்து நம்ம என்ன மெத்தடு பார்த்தோம்? பேசிக் பார்த்தோம், ஸ்டாண்டு போடுறது பார்த்தோம். இப்போ வந்து பேலன்ஸ் கிளாஸ் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஓகேவா? உங்களால் முடியலைன்னா இப்போ நின்று கூட பேலன்ஸ் பண்ணணும். இறங்கி நின்று இறங்கிக்கோங்க. இந்த மாதிரி நின்று நேராக தூரமாக பாருங்கள். நேராக பார்த்து கூட பேலன்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா? அவ்வளோ தூரம் நேராக பாருங்கள், தூரமாக பாருங்கள். ரேட்டில் நான் வரலைங்க. இது வந்து நம்ம வந்து எதுக்கு பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, வண்டி வந்து வெயிட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களுடைய பேலன்ஸ் வெயிட்டு தான். உட்காந்து பேலன்ஸ் பண்ணுங்க. பிரேக்கை பிடிச்சி தான் ஏறணும், இறங்கணும். ஓகேவா? எப்பயுமே உட்காரப்ப, சீட்டில் உட்காரப்ப நல்லா உட்காந்து பின்னாடி நல்லா தள்ளி உட்காந்துக்கணும். பிரேக்கை பிடிச்சி தான் ஏறணும், இறங்கணும். ஓகேவா? போதும். ஸ்டார்ட் பண்ணுங்க. 2 சைடும் பார்க்கணும். இப்போ டயத்தில் 2 சைடும் கவனமாக ரோடை பார்த்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே.
தூரமாக பாருங்கள், அந்த வேப்ப மரத்தை பார்க்கணும். ஓகேவா? நேராக பார்த்து நேராக பாருங்கள், தூரமாக பாருங்கள், நல்லா புஷ் பண்ணி பண்ணு. ஓகே.